छायायां पारिजातस्य हेमसिंहासनोपरि आसीनमम्बुदश्यामम् आयताक्षमलङ्कृतं चन्द्राननं चतुर्बाहुं श्रीवत्साङ्कितवक्षसं रुक्मिणी सत्यभामाभ्यां सहितं कृष्णमाश्रये. சோழநாட்டு திருத்தலங்களில் கிருஷ்ணாரண்யம் என்று அழைக்கப்படும் காட்டில் இருக்கும் சில கிருஷ்ண க்ஷேத்திரங்களை நாம் வரிசையாக பார்த்து வருகிறோம். இதற்கு முன்னால் திருக்கண்ணமங்கை என்கிற திவ்யதேசத்தை பார்த்தோம். அடுத்து நாம் தற்போது வந்திருப்பது திருக்கண்ணங்குடி என்று மற்றுமொரு அழகான திவ்யதேசம். இது இருப்பது நாகப்பட்டினத்திலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் சற்று தூரம் போனவுடனே ஆழியூர் என்று ஒரு ஊர் வரும். அங்கு இறங்கி தெற்கு நோக்கி சிறு தூரம் உள்ளே சென்றோம் என்றால், முக்கியமான பிரதான பாதையில் செல்லாமல் உள்ளே ஆழியூரில் திரும்பி சென்றோம் என்றால் சற்று தூரத்திலே இந்த திருக்கண்ணங்குடி என்கிற ஊர் இருக்கிறது. குடி என்று சொன்னாலே ஊர், ஸ்தானம், பகவான் கண்ணன் வசிக்கும் இடமானபடியாலே திருக்கண்ணன்குடி என்று இந்த ஊருக்கு பெயர் ஏற்பட்டது. கண்ணன் எப்போது இங்கு வந்தார், அவருக்கும் இந்த ஊருக்கும் என்ன தொடர்பு என்று பார்த்தால் அது ரொம்ப அழகான சரித்திரம். ஆனால் எந்த ரிஷியோடு சம்பந்தப்பட்டது தெரியுமா? வசிஷ்டாச்சாரியரே இங்கு வந்து அவருக்கு பகவான் காட்சி கொடுத்தாராம். வசிஷ்டர் கண்ணனிடத்திலே மிகவும் பிரீத்தி உடையவர். சுவாமி, அவர் ராமர் காலத்திலே தானே இருந்தார், ராமரிடத்தில் தானே பிரீத்தி இருக்க வேண்டும் என்றால் வசிஷ்டர் முதலானவர்கள் ஒரு குறுகிய 100 ஆண்டுகளுக்கோ 500 ஆண்டுகளுக்கோ வாழ்பவர்கள் அல்லர்கள். அவர்களெல்லாம் ஒரு பொறுப்புக்காக, இக்ஷ்வாக்கு வம்சத்தில், சூரிய வம்சத்தில் எத்தனை அரசர்கள் இருந்திருக்கிறார்கள், அத்தனை பேர்களுக்குமே குலகுருவாக, அவர்களுக்கு ராஜ பரம்பரைக்கே குருவாக இருந்தவர் வசிஷ்டாச்சாரியர் தான். ஒரே ஒரு தசரதன் மட்டும் 60,000 ஆண்டுகள் இருந்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி எத்தனை அரசர்கள், அதுக்கு பின்னாடி எத்தனை அரசர்கள், எல்லாருக்கும் வசிஷ்டர் தான் ராஜகுருவாக இருந்தார். அப்போ அவருக்கு ரொம்ப பிடித்தமான தெய்வம் கண்ணன். அதனால் அவர் தினமும் என்ன செய்து கொண்டிருந்தார், கண்ணனுடைய ஒரு விக்கிரகத்தை பண்ணி அதைத்தான் தொழுது வருவாராம். ஆனால் விசித்திரமான ஒரு எண்ணம், கண்ணனுடைய விக்கிரகத்தை எதால பண்ணலாம்? நாமாக இருந்தால் ஏதோ பஞ்சலோகத்தால் பண்ணி வச்சுப்போம், வச்சுட்டா அதுக்கு அபிஷேகம் பண்ணலாம், புஷ்பம் சாத்தலாம், என்னென்ன கைங்கரியம் வேணுமோ பண்ணலாம். அவருக்கு ஒரு ஆசை, வெண்ணையாலேயே கண்ணனுக்கு ஒரு விக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அது எப்படி முடியும்? அவருக்கு தான் யோக வலிமை, தவ வலிமை இருக்கிறதே. தன்னுடைய யோக சித்திகளை கொண்டு வெண்ணையையே அப்படியே வடிவமைத்து அது கரைந்து போகாதபடிக்கு தன்னுடைய சக்திகளால் நிறுத்தி வைத்திருந்தார். அப்போ வெண்ணையாலான கண்ணனுடைய ஒரு விக்கிரகம், அதை வைத்துத்தான் தொடர்ந்து பூஜைகளை செய்து கொண்டு வந்திருந்தார் வசிஷ்டாச்சாரியர். கண்ணனுக்கு இதை விளையாட வேண்டும், இப்படி பகவான் ஒரு பக்தனை பார்த்த உடனேவே அவருக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு விடுகிறார். வெறும காட்சி கொடுத்துடலாமா? அவரோட ஒரு சின்ன விளையாட்டு விளையாடி விட்டு தான் இன்னார்தான் என்று பகவான் காட்டுவதுண்டு. அதற்காக ஒரு முறை ஒரு சின்ன குழந்தை வடிவத்திலே வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு வந்து, வசிஷ்டர் இல்லாத போது அந்த வெண்ணையாலான கண்ணன் விக்கிரகம் இருந்ததே, அதை எடுத்து தன்னுடைய வாயிலே இட்டு சுவைத்து சாப்பிட்டு முடித்து விட்டார். கண்ணன்னு சொன்னால் வெண்ணெய்க்காகத்தானே, அவர் பிறந்ததே வெண்ணெய்க்காக, அதுவும் புதுசாக பண்ணப்பட்ட வெண்ணெய்ன்னு சொன்னால் ரொம்ப பிடிக்குமா கண்ணனுக்கு. எந்த வீட்டில் இடைச்சி உரிமேல ஏற்றி வச்சிருந்தாலும் என்ன உரல் இருக்கோ, என்ன அந்த காலத்தில் நாற்காலி இருக்குமா, உரல் இருக்குமா, எதையோ கொண்டு வந்து போட்டு மேலே ஏறி பானையை இறக்கி கஷ்டப்பட்டு சாப்பிட்டு முடிச்சுடுவார். இப்போ அழகா கை நிறைய வெண்ணெய் விக்கிரக வடிவத்தில் கிடைத்திருக்கிறது, அதை எடுத்து விழுங்கி கொண்டிருந்தார். இவர் முடிக்கிற சமயத்துக்கு வசிஷ்டாச்சாரியர் வந்து விட்டார். ஐயோ, நம்ம விக்கிரகத்தை யாரோ சாப்பிடுகிறார்களே என்று சொல்லி விக்கிரகம் விக்கிரகம்னு சொல்லிட்டே ஓடி வந்தார். கண்ணன் நன்னா கையெல்லாம் நக்கி விட்டு, வெண்ணெய் நன்னா இருந்தது, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டே ஓட தொடங்கி விட்டார். பின்னாடியே வசிஷ்டாச்சாரியரும் ஓடிக்கொண்டு வந்தார். ஓடின கண்ணன் இந்த க்ஷேத்திரம், இந்த திருக்கண்ணங்குடின்னு சொல்லுகிறோமே, இந்த க்ஷேத்திரத்தை தாண்டி ஓடிக்கொண்டிருந்தார். அப்ப இங்கு சில ரிஷிகள், ஒரு மகிழ மரத்தின் அடியிலே சில ரிஷிகள் தவம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பகவான் இங்கு வந்திருக்கிறார் என்று தங்களுடைய யோக திருஷ்டியிலே தெரிந்தது. உடனே தவத்திலிருந்து கலைத்து கொண்டு எழுந்து பகவானை நேரே காண வேண்டும் என்பதற்காக வந்து அவனை பிடித்து கொண்டு
கெஞ்ச தொடங்கினார்கள். கண்ணா, எங்களுக்காக ஒரு நிமிஷம் நில்லு, எங்களோட 2 நிமிஷம் பேசி விட்டு போ. உன்னை நினைத்துத்தான் எங்கேயோ நீ வைகுந்தத்தில் இருக்கிறாய் என்று தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்படி நீயே நேரடியாக வந்திருக்கிறாய், ஒரு 2 நிமிஷம் எங்களுக்காக நில்லு என்று பிரார்த்தித்து கண்ணனை கட்டி வைத்திருந்தார்களாம். அந்த சமயம் பார்த்து சரின்னு வசிஷ்டரும் திரும்ப ஓடி வந்து விட்டார். கண்ணனா, என்னை விடுங்கோ விடுங்கோ, நான் ஓடணும், வசிஷ்டர் துரத்தி கொண்டு வருகிறார் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். இவர்கள் விடவில்லை. கெட்டியா திருவடிகளை பிடித்து கொண்டு, இல்லை, எங்களை சேவிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும், 2 நிமிஷமாவது இங்கு இருக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப பிரார்த்தித்து கொண்டிருந்தார்கள். கண்ணன் பொறுத்து பொறுத்து பார்த்தார். சரி, என்னதான் உங்களுக்கு வேணும், கடைசியா சொல்லுங்கன்னால், இப்ப இருப்பது போல எப்பவுமே இந்த திவ்யதேசத்தில் நீ காட்சி அளிக்க வேண்டும் என்று அந்த ரிஷிகள் பிரார்த்தித்தார்கள். சரியா வசிஷ்டரும் வந்து சேர்ந்தார். அந்த க்ஷணத்திலேயே பெரிய வடிவத்தோடு வளர்ந்து இந்த ஊரில் இருக்கும் பெருமானாக பகவான் காட்சி அளித்தாராம். அவருக்கு தாமோதர நாராயண பெருமாள் என்று பெயர் ஏற்பட்டது. இது என்ன வித்தியாசம்? ஒரு பேருக்கு ஒரு பேர் வைக்கலாம். இப்ப நமக்கே பார்த்தோம்னால் சில பேருக்கு கண்ணன் இருக்கும், ராமன் இருக்கும், கோவிந்தன் இருக்கும், இல்லை ராகவன் இருக்கும், இதை போல ஸ்ரீனிவாசன் இருக்கும். இதெல்லாம் தனித்தனியா இருக்குமா? சில பேருக்கு பெயர்களை பார்த்தால் ஸ்ரீனிவாச ராகவன் அப்படின்னு பேர், 2 பெயர்களா சேர்ந்து இருக்குமோ இல்லையோ, ராமகிருஷ்ணன் அப்படின்னு பேர் வச்சுக்கிறா. இதை போல 2ஆவும் சேர்ந்தும் பல இடங்கள்ல பார்க்கிறோம். அதை போல இந்த பெருமானுக்கு தாமோதர நாராயணன், தாமோதர் என்பதே ஒரு தனிப்பெயர், நாராயணன் என்பதே ஒரு தனிப்பெயர். ஆனா இந்த பெருமாளுக்கு ஏன் 2ஐயும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்றால், நடந்த கதை என்ன பாருங்கோ. பகவான் முழுமுதற் கடவுள், அவர் ஓடி வந்து கொண்டிருக்கும் போது பக்தர்கள் 4 ரிஷிகள் கேட்டார்கள் என்பதற்காக கட்டுப்பட்டு நின்னார் அல்லவா, அதுதான் தாமோதரனான தன்மை. தாமோதரன்னு சொன்னால் யசோதையின் கையில் இருந்த தாம்பாலே பகவான் கட்டுப்பட்டாரே, வெண்ணையை திருடி விட்டார், கையும் கலகுமாக அகப்பட்டு கொண்டு விட்டார். நீராம் இது செய்தீர் என்னோர் நெடும் கையிற்றால், ஊரார்கள் எல்லாரும் காண உரலோடே தீரா வெகுளையளாய் சிக்கனவார் தடிப்ப என்று ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார். யசோதை இத்தனை நாட்களாக, பல நாட்களாக ஊரார்கள் எல்லாம் புகார் செய்து கொண்டிருந்தார்கள். கண்ணன் எங்க வீட்டில் வெண்ணை திருடுறான்னு. யசோதை ஒப்புக்கொள்ளவே இல்லை. எங்க வீட்டில் இல்லாத வெண்ணையா, எதுக்கு உங்க வீட்டுக்கெல்லாம் கண்ணன் வரப்போகிறார், என் பிள்ளை அப்படிலாம் பண்ண மாட்டான்னு இவள் சாதித்து கொண்டிருந்தாள். இப்பதான் தெரிஞ்சது இந்த பிள்ளை தான் எல்லா தப்பையும் பண்ணிருக்குன்னு. ஒரே கோபம். அதனால பக்கத்தில் இருந்த உரலோட சேர்த்து கட்டினாளே. தாமம்னு சொன்னா கயிறு என்று பொருள், உரல் அந்த உதரம் அப்படின்னு சொன்னா இடுப்பு, கண்ணனுடைய இடுப்பையும் அந்த உரலையும் சேர்த்து கட்டி வைத்தாள் யசோதை. அப்படியே கட்டுப்பட்டு அழுது கொண்டு கண்ணன் நின்றான். அப்ப பரம்பொருளான பகவான் தன் தாய் கட்டின போது கட்டுப்பட்டு நின்றானே, கயிற்றுக்கா கட்டுப்பட்டு நின்றான். கயிற்றை வச்சு பரமாத்மாவை அடக்க முடியுமா சுவாமி என்னால்? அது வெறும் கயிறு நினைக்க கூடாது. அன்பு பிரேமை என்கிற கயிறு இருக்கே, அந்த பிரேமையே ஒரு கயிறாக வடிவெடுத்திருக்கிறதாம். வெறும தாமத்தால கட்ட முடியாது, பிரேமத்தால கட்ட முடியும்னு தெரிவிக்கிறார்கள். பிரேம்னா அத தாம பரிணாமஜுஷா பபந்த என்று கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறார். பிரேமத்தையே ஒரு கயிறாக திரித்து அதை கொண்டு வேணா பகவானை பக்தர்கள் கட்டி வைக்கலாமே தவிர, மற்றபடி எந்த கயிறை கொண்டு வந்தாலும், சங்கிலியை கொண்டு வந்தாலும், ஆயுதங்களை கொண்டு வந்தாலும் அவர் எதுவுமே பண்ண முடியாது. அப்ப யசோதையிடம் கட்டுப்பட்டு நின்றது போல் இங்கு பகவான் இந்த ரிஷிகளுக்கு கட்டுப்பட்டு ஒரு நிமிஷம் நின்னாரா, அது தாமோதரனான நிலை. அடுத்த உடனே வளர்ந்து தன்னுடைய பெருமையை காட்டினாரா, நாராயணனான நிலை. அப்ப 2 நிலைகள், தன்னுடைய எளிமை, தன்னுடைய பெருமை, 2ஐயும் சேர்த்து காட்டியபடியாலே தாமோதர நாராயணன் என்று பெருமாளுக்கு இந்த ஊரிலே திருநாமம். ரொம்ப அழகான ஊர், அழகான திருக்கோவில். உள்ளே வந்து பகவானை சேவித்தோம் என்றால் மூலவருக்கு லோகநாதன் என்று ஒரு திருநாமம். லோகநாதன் சொன்னா உலகத்துக்கே தலைவன், நாதன், எல்லாத்தையும் இவர்தான் ஆளுகிறார், எல்லாம் இவருடைய சொத்து. 2வது அழகான தமிழ் பெயர் ஷாம மாமேனி பெருமாள் என்று பெயர் வழங்கப்படுகிறது. ஷாமம் அப்படின்னா கருப்பு அல்லது கரும் சிவப்புன்னு அர்த்தம். மாமேனி அப்படி கருப்பான பெரிய திருமேனியோடு பகவான் இருக்கிறாரே, அதனால ஷாமமாமேனி பெருமான் என்று திருநாமம் வழங்கப்படுகிறது. நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி கொண்டு அபயஹஸ்தம், கட்டிஹஸ்தம், சங்கம், சக்கரம் இந்த 4ஓடும் பகவான் காட்சி அளிக்கிறார். 2 பக்கத்தில் 2 தாயார்களும் மூலவர்களாக காட்சி அளிக்கிறார்கள். இந்த ஊரை பத்தி
திருமங்கையாழ்வார் பாடுகிறார், வங்கமா முன்னீர் வரிநிற பெரிய வாளரவின் அணைமேவி சங்கமார் அம்கை தடமலர் உந்தி சாமமாமேனி என் தலைவன். இது நான் திருமங்கையாழ்வாரே சூட்டின திருநாமம். இந்த பகவான் எப்படிப்பட்டவர்? வங்கமா முன்னீர் வரி நிற. வங்கமா முன்னீர்னா கப்பல்களால் நிறைந்திருக்கிற பார்க்கடல், அதிலே வரி நிற பெரிய வாழ் அரவின் அணை மேவி, உடம்புல வரி வரியா கோடு கோடா போட்டிருக்கிற ஆதிசேஷன் பேரிலே பகவான் சயனித்துக் கொண்டிருக்கிறாரே. சங்கமார் அம்கை, கையில சங்கத்தை பிடித்து கொண்டு நாபியிலே தாமரையோடு சாமமாமேனி என் தலைவன் என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார். அதனால மூலவருக்கு சாமமாமேனி பெருமாள் என்று திருநாமம். அடுத்து உற்சவர் தான் தாமோதர நாராயண பெருமாள். அழகான மூலவர் எப்படி இருக்காரோ அதே போல உற்சவரும் காட்சி அளிக்கிறார். கையில ஒரு பெரிய செங்கோல் போல தடி வைத்து கொண்டிருப்பார். இது இந்த பெருமானுடைய காட்சி. அடுத்தபடியே தாயார் சன்னதிக்கு போய் சேவிக்க போனோம் என்றால் உற்சவர் மூலவர் தாயாருக்கு லோகநாயகி தாயார் என்று திருநாமம். பகவான் லோகநாதன்னு சொன்னால் அப்ப இவள்தானே லோகநாயகி. ஈசானா ஜெகதா விஷ்ணு பத்னி என்று உபனிஷத்துக்கள் எல்லாம் தெரிவிக்கின்றன. விஷ்ணுவுக்கு பத்னியாக இருக்கிறபடியாலே இந்த உலகத்தில் அனைவருக்கும் ஈஸ்வரியாக தலைவியாக இருக்கிறாள். அப்ப பகவான் லோகநாத பெருமாள், தாயாருக்கு லோகநாயகி தாயார் என்று திருநாமம். உற்சவமூர்த்தி தாயாருக்கு அரவிந்த நாயகி என்று திருநாமம் சொல்லப்படுகிறது. அரவிந்தம்னால் தாமரை, தாமரையிலே பிறந்தவள், தாமரைகளுக்கு தலைவி, தாமரையில் அமர்ந்து கொண்டு தாமரைகளை சூடிக்கொண்டு தாமரைகளையே கையில் பிடித்து கொண்டு தாமரையே தனக்கு மேலே குடையாக கொண்டு தாயார் எங்கும் தாமரை எதிலும் தாமரையாக இருக்கிறாள். அதனால அரவிந்த நாயகி தாயார் என்று அவளுக்கு திருநாமம். அடுத்தது இந்த ஊரினுடைய விமானம் உத்பலாவதக விமானம் என்கிற பெயரோடு காணப்படுகிறது. யாரெல்லாம் உடலை தாண்டி யோசித்து ஆத்மாவின் உஜ்ஜீவனத்துக்கு முயற்சிக்க வேண்டும் என்கிற எண்ணம் பெற்றவர்களோ அவர்களை ரட்சித்து கொடுப்பவர் பகவான். அதை காட்டக்கூடியதான் உத்பலாவதகம் என்று விமானத்துக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த ஊரினுடைய புஷ்கரணி ஸ்ரவண புஷ்கரணி என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு முன்னாடி பார்க்கறச்சே தரிசன புஷ்கரணின்னு பார்த்தோமா? திருக்கண்ணம் மங்கையில பார்க்கும்போது தரிசன புஷ்கரணி பார்த்தாலே அது தன்னுடைய பாபங்களை போக்கி கொடுக்கும்னு பார்த்தோம். இந்த ஊரினுடைய புஷ்கரணிக்கு ஸ்ரவண புஷ்கரணி என்று பெயர். ஸ்ரவணம் என்றால் கேட்பதுன்னு அர்த்தம். அப்ப பார்க்க கூட வேண்டாம், இப்பவாவது திருக்கண்ணம் மங்கையிலாவது கஷ்டம். நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் எல்லாம் புறப்பட்டு திருக்கண்ணமங்கைக்கு போய் திருக்கண்ணமங்க புஷ்கரணியை பார்த்தா பாபங்கள் தீரும். ஸ்ரவண புஷ்கரணி இன்னும் சுலபம். இது மூலமா நீங்க பெருமையை கேட்டு கொண்டாலே போருமாம். இந்த புஷ்கரனுடைய பெருமைகளை கேட்டு தெரிந்து கொண்டாலே அவனவனுக்கு பாபம் விலகுகிறது என்று சொல்லப்படுகிறது. அதனால புஷ்கரணி ஸ்ரவண புஷ்கரணி. மகிழ மரம், இந்த ரிஷிகள் எல்லாம் மகிழ மரத்தின் கீழ் தானே அமர்ந்து தவம் செய்தார்கள். அங்குதானே பகவான் வந்து அவர்களால் பிடிபட்டு நின்று கொண்டிருந்தார். அங்கேயே பெருசாக வளர்ந்தார். அதனால மகிழ மரம்தான் ஊருக்கான மரம். அதற்கடுத்தது மற்றொரு முக்கியமான அம்சம் இந்த ஊரிலே கருடாழ்வார். கொஞ்சம் வேறுபட்ட நிலை. எல்லா ஊரிலும் கருடாழ்வார் கை கூப்பி கொண்டுதானே நின்று கொண்டிருப்பார். இந்த ஊரில் மட்டும் கை கட்டி கொண்டு இப்படி இருப்பார். வைகுந்தத்தில் அடுத்து என்ன கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கிற ஆசையோடு இப்படியே கட்டிக்கொண்டு பகவானுக்காக காத்திருப்பாராம். அதை போல கை கட்டிய நிலையில் கருடன் இந்த ஊரிலே காட்சி அளிக்கிறார். இதெல்லாம் திருக்கண்ணங்குடிக்கு இருக்கக்கூடிய பெருமைகள். இன்னும் முக்கியமாக திருமங்கையாழ்வார் வந்து எப்படி இந்த ஊரை பாடினார் என்பதை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.